ஹலோ கைஸ், வெல்கம் டு ட்ரேடிங் யூனிவர்ஸ். இன்றைக்கான வீடியோ என்னென்னா, நம்ம இப்போ ஃபண்டட் அக்கௌண்ட் நீங்கள் ப்ரீச் பண்ணாலுமே நான் எகெயின் பேஸ் அண்ட் பேஜ் டூ கிளியர் பண்ணாமே டேரெக்டாக ஃபண்டட் அக்கௌண்ட் வாங்கிக்கலாம். இப்போ டூ ஸ்டெப் அக்கௌண்ட் வாங்கி நீங்கள் பேஸ் அண்ட் பேஜ் டூ கிளியர் பண்ணிட்டு ஃபண்டட் அக்கௌண்ட் வாங்கிட்டீங்க. ஆனால் ஃபண்டட் அக்கௌண்ட் நீங்கள் ரீசெட் இது ஃபெயில் ஆகிட்டு அப்படின்னா நம்ம எகெயின் டேரெக்டாக ஃபண்டட் அக்கௌண்ட்டே வாங்கிக்கலாம். அதுக்கான வீடியோ தான் இது. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா கோட் ஃபண்டட் ட்ரேடர் வந்து ஒரு மெயில் பண்ணியிருந்தாங்க நமக்கு. அதில் என்ன மாதிரி போட்டிருந்தாங்கன்னா அக்கௌண்ட் வந்து ரீசெட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. எனக்கு அந்த டைமில் சரியாக புரியல. ஸோ நான் வந்து ஃப்ரீக்வென்ட்லி ஆஸ்க்டு செக்ஷனை போய் படித்து பார்த்ததுக்கப்புறம் ஈஸியாக புரிஞ்சிச்சு. அதை நான் வந்து எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணலாம், நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தான் இந்த வீடியோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இது கோட் ஃபண்டட் ட்ரேடில் மட்டும்தான் இப்போதைக்கு அவைலபிளாக இருக்குது. அது இதெல்லாம் சொல்கிறேன். நமக்கு வந்து லாஸ்ட் வீக் ஒரு மெயில் வந்துருந்துச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரி வந்து பேஸ் ஒன் பேஜ் டூ ஃபண்டட் அக்கௌண்ட் நம்ம ஈவன் ஃபண்டட் அக்கௌண்ட்டுமே நம்ம ஃபெயில் பண்ணாலுமே ஒரு சான்ஸ் கொடுக்குறாங்க, எகெயின் நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு. ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்குன்னு. ஓகேங்களா? இதை நான் வந்து டீட்டெயிலாக எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுறேன். பெரிய அளவுக்கு இது புரியாத விஷயம் இல்லை. நீங்கள் போய்ட்டு ஜிஎஃப்டி அஃபிஷியல் வெப்சைட்டில் போய்ட்டு ஃப்ரீக்வென்ட்லி ஆஸ்க்டு கொஸ்டின் அந்த செக்ஷனில் போய்ட்டு அக்கௌண்ட் ரீசெட் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். ஓகேங்களா? சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டாக ஒரு ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணுங்கள். ஓகேங்களா? இதில் ஒரு டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. இன்னும் பேக் போய்ட்டு இந்த விஷயம் ஹவு டு ரீசெட் ஒர்க் அதை கொடுங்க. இதை நான் டீட்டெயிலாக எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுறேன். இப்போ ஒரு அக்கௌண்ட் வாங்கிட்டீங்க, அது பேஸ் ஒன் டூ ஸ்டெப் அக்கௌண்ட்டே வாங்கிக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க. இல்லை 3 ஸ்டெப் அக்கௌண்ட், 1 ஸ்டெப் அக்கௌண்ட், இன்ஸ்டன்ட் அக்கௌண்ட் கூட வாங்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இதை நம்ம டேரெக்டாக காசு போட்டு வாங்குற அக்கௌண்ட்டுக்கு மட்டும் எலிஜிபிலிட்டி இருக்குது. ஓகேங்களா? அதுவும் இந்த அக்கௌண்ட் வந்து ஜூன் 15க்கு அப்புறம் வாங்குறவங்களுக்கு தான் எலிஜிபிலிட்டி இருக்குது. பே லேட்டருக்கு எலிஜிபிள் இல்லை. ஓகேங்களா? இந்த அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் வாங்கிட்டீங்க. இப்போ நிறைய பேர் வந்து அக்கௌண்ட்டை ஃபெயில் பண்ணுறாங்கன்னா எகெயின் நியூ அமௌண்ட்டை போட்டு புதுசாக அக்கௌண்ட் வாங்குற மாதிரி சுச்சுவேஷன் ஆகுது. ஆனால் இதில் வந்து எப்படி ப்ராசஸ் பண்ணுறாங்கன்னா, இப்போது நீங்கள் பேசணும் ஒரே ஒரு சான்ஸ் தான். இப்போ பேசணும் அக்கௌண்ட் நீங்கள் ஃபெயில் பண்ணிட்டீங்கன்னா எகெயின் பேசணும் அக்கௌண்ட் ஒரு டைம் தான் நம்ம வாங்க முடியும். அதுக்கப்புறம் இதாயிரும். சப்போஸ் நீங்கள் பேசணும் கிளியர் பண்ணிட்டு பேஜ் டூ ஃபெயில் பண்ணிட்டீங்கன்னா டேரெக்டாக பேஜ் டூ அக்கௌண்ட் தான் உங்களுக்கு வரும். ஆனால் அதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதை நான் சொல்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டேபிள் தெரியும். ஃபஸ்ட்டு ஸ்டெப் நீங்கள் பேஸ் ஒன் கிளியர் பண்ணாமல் ஃபெயில் பண்ணிட்டீங்கன்னா, இப்போ நீங்கள் வாங்கின அமௌண்ட்டை விட 7% கம்மியாக அமௌண்ட்டு பே பண்ணால் உங்களுக்கு அந்த அமௌண்ட் அந்த புது அக்கௌண்ட் வந்துடும், பேஸ் ஒன் அக்கௌண்ட். சப்போஸ் நீங்கள் வந்து 2 ஸ்டெப் அக்கௌண்ட் வாங்கி இப்போ பேஸ் டூ பேஸ் ஒன் ஆல்ரெடி கிளியர் பண்ணிட்டீங்க, பேஸ் டூ கிளியர் பண்ணாமல் ஃபெயில் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் $17 கொடுத்து 5K அக்கௌண்ட் வாங்குற மாதிரி இருக்கும். அதோட சேர்த்து இன்னொரு 50% எக்ஸ்ட்ராவாக பே பண்ணால் உங்களுக்கு பேஸ் டூ அக்கௌண்ட் டேரெக்டாக வந்துடும். நீங்கள் பேஸ் ஒன் எகெயின் கிளியர் பண்ண அவசியம் இல்லை. ஓகேங்களா? இதே நீங்கள் பேஸ் 3 வாங்குறீங்கன்னா எக்ஸ்ட்ரா நான் இப்போ பேஸ் 1 பேஸ் 2 கிளியர் பண்ணிட்டு பேஸ் 3 கிளியர் பண்ணாமல் ஃபெயில் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு எக்ஸ்ட்ரா 80%. ஒவ்வொரு அக்கௌண்ட்டுக்குமே ஒரு சான்ஸ் இருக்குது. நீங்கள் பேஸ் 1 ஃபெயில் பண்ணிட்டு எகெயின் பேஸ் 1 கிளியர் பண்ணிக்கலாம். பேஸ் 2 கிளியர் ஃபெயில் பண்ணிட்டு எகெயின் பேஸ் 2 கிளியர் பண்ணிக்கலாம். பேஸ் 3 ஃபெயில் பண்ணிட்டு பேஸ் 3 கிளியர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி ஃபண்டட் அக்கௌண்ட்டுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. ஃபண்டட் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, இப்போது 1 ஸ்டெப்புக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஃபெயில் பண்ணிட்டீங்கன்னா 1 ஸ்டெப்புக்கு 7% ஃபஸ்ட் பேஸ்க்கு. அதுக்கப்புறம் வந்து ஃபண்டட் அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா 50% எக்ஸ்ட்ராவாக பே பண்ணுற மாதிரி இருக்குது. நீங்கள் வாங்கின ப்ரைஸோட 50%. இதை 2 ஸ்டெப் அக்கௌண்ட் வாங்கிருந்தீங்க, பேஸ் 1 பேஸ் 2 கிளியர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபண்டட் அக்கௌண்ட் நீங்கள் ப்ரீச் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா 100%. இப்போ $17 கொடுத்து நீங்கள் 2 ஸ்டெப் அக்கௌண்ட் கோட் வாங்குறீங்க அப்படின்னா இன்னும் ஒரு $17 எக்ஸ்ட்ராவே பே பண்ணால் தான் உங்களுக்கு ஃபண்டட் அக்கௌண்ட் தருவாங்க. புரியுதுங்களா? அவங்க வந்து இதை வந்து ஒரு சீக்ரெட்டான ஒரு விஷயமா வச்சிருக்காங்க. எக்ஸ்ட்ரா அமௌண்ட் ஏன்னா நம்ம பேஸ் 1 பேஸ் 2 எகெயின் நம்ம கிளியர் பண்ண அவசியம் இல்லை. டேரெக்டாக ஃபண்டட் அக்கௌண்ட் இன்னொரு டைம் கொடுக்குறாங்கிற மாதிரி இருக்கும். இது ஒரே ஒரு சான்ஸ் தான். ஓகேங்களா? அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் அக்கௌண்ட் ரீச் பண்ணதுலேருந்து 14 டேஸ்க்குள்ளே நீங்கள் அந்த ஃபண்டட் நீங்கள் அந்த பேஸ் ஒன்னாக இருந்தாலும் சரி, இல்லை பேஸ் டூ இருந்தாலும் சரி, ஃபண்டட் அக்கௌண்ட்டாக இருந்தாலும் சரி, அந்த குறிப்பிட்ட 14 டேஸ்க்குள்ளே நீங்கள் எகெயின் பே பண்ணி வாங்கணும். இல்லைனா அதை வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அந்த அக்கௌண்ட்டை திருப்பி புதுசாக தான் வாங்குற மாதிரி இருக்கும். புரிஞ்சுங்களா? ஸோ இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். சில பேருக்கு இந்த இது யூஸ்ஃபுல்லாக இருக்காது. யூஸ்ஃபுல்லாக இல்லாதவங்க டேரெக்டாக வாங்கிக்கலாம். பட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல நிறைய பேருக்கு. ஸோ அவங்களுக்கு வந்து இது ரொம்ப பெனிஃபிட்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் டேரெக்டாக வந்து ஃப்ரீக்வென்ட்லி ஆஸ்க்டு கொஸ்டின் அந்த செக்ஷனில் போய்ட்டு ஜஸ்ட் ரீசெட் ஹவு டு ரீசெட் ஒர்க் அப்படி நீங்கள் சர்ச் பண்ணாலே வந்துடும். இதை ஈஸியாக படித்து பார்த்தாலே உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். இந்த வீடியோ வந்து ஜஸ்ட் வந்து ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்கான வீடியோ தான். நான் வந்து செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் இல்லை, ஃபினான்ஷியல் அட்வைசர் இல்லை, ட்ரேடிங்கில் ரிஸ்க் இருக்குது. ஸோ ஓன் ரிசர்ச் அண்ட் அனலைஸ் பண்ணி பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஆல்சோ ஃப்ரெண்டு ஒருத்தர் பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் வந்து ஃபெயில் பண்ணிட்டாரு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், அவருக்கு ரீசெட் ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது இந்த ரீசெட் பட்டன் எப்போ வரும்னா, நம்ம ஜூன் 15க்கு அப்புறம் ஏதாவது எந்த அக்கௌண்ட் வாங்கினாலுமே இந்த ஆப்ஷன் வந்துடும் போல். ஃபெயில் ஆனதுக்கப்புறம் இந்த ரீசெட் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு $8 பக்கம் பே பண்ணுற மாதிரி ஆப்ஷன் வருது. புரிஞ்சுங்களா? ஸோ இது வந்து நிறைய பேருக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். நான் சொல்ல மாட்டேன், அதனால் இதை அடிஷனலாக ஆட் பண்ணுறேன். ஓகே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.